வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. தவ்ஹீத் ஜமாஅத் சத்தியமுழக்க மாநாட்டில் தீர்மானம். ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் தலைமை செயலகத்தின் அலட்சிய போக்கினால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான கல்வி கட்டணம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கண்டனம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலக முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விழா நேற்று இரவு 8 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்கள் ஆகும். 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலை போராட்டத்தை தொடங்கினர். இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணி மனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவர தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய பரம்பர ஆலய தர்மகர்த்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. தவ்ஹீத் ஜமாஅத் சத்தியமுழக்க மாநாட்டில் தீர்மானம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் பாப்ஸ்கோ திடலில் புதுச்சேரி மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சத்திய முழக்க மாநாடு நேற்று நடந்தது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபீம் ரஹ்மான் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தமிழக மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு பழக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மாநில செயலாளர் சபீர் அலியும் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் காஞ்சி இப்ராஹிம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்ற பெயரில் பீகாரில் ஒரே மாதத்தில்
51 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இந்த செயல் திட்டத்தை உடனே நீக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்போது முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீடு மிகவும் குறைவாகும். எனவே அந்த இடஒதுக்கீட்டை 6% உயர்த்தி வழங்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் தங்கும் விடுதிகள், ரெஸ்டோ பார்கள் என்னும் பெயரில் விபச்சாரம் அதிகரித்து உள்ளது. எனவே மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார்கள், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா குணமா என்ற தலைப்பில் பட்டிமன்ற நிகழ்ச்சி நடந்தது. இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முஸ்லிம்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் தலைமை செயலகத்தின் அலட்சிய போக்கினால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான கல்வி கட்டணம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள பல பள்ளி, கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கண்டனம். புதுச்சேரி மாநிலத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான இலவச கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சமீப காலமாக அத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி கால தாமதமாக வழங்கப்படுவதால் மாணவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கல்வி ஆண்டு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்விக்கான கட்டணத் தொகை பல கல்லூரி மாணவர்களுக்கு முழுமையாக சென்று சேரவில்லை. இதனால் கல்லூரி நிர்வாகங்கள் தரும் அழுத்தத்தில் மாணவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். பலமுறை சம்பந்தப்பட்ட துறையை அணுகினாலும் முறையான பதில் இதுநாள் வரை கிடைக்கவில்லை. துறை சார்ந்த இயக்குனர் பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை நேரில் சந்திப்பது கடினமாக உள்ளது. இத்தகைய போக்கால் மாணவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்வி உதவித் தொகைக்கு போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில்தான் சம்பந்தப்பட்ட துறை உள்ளது. மேலும் பல்கலைக்கழகங்களில் கால தாமதமான மதிப்பெண் வெளியீடு செய்வதனால் இக்கட்டணத்திற்கு விண்ணப்பிக்க கால தாமதம் ஏற்படுவதை பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் அரசு அதனை கண்டு கொள்ளவில்லை. தலைமை செயலர், துறை செயலர்கள் மாணவர்கள் மீது அக்கறை காட்டாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதே இக்கால தாமதத்திற்கு காரணம் என உணர்கின்றோம். எனவே இதற்கு மேலும் காலதாமதம் செய்யாமல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டண பாக்கி தொகையை உடனடியாக மாணவர்களுக்கு செலுத்தவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை ஒன்று திரட்டி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என அரசினை எச்சரிக்கை செய்கின்றோம் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விழா நேற்று இரவு 8 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ அம்மன் அருள் தருமாறு வேண்டி சுவாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகி திரு ஆள வந்தார், திரு ஜனார்த்தனன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் திரு கைலாஷ், திரு சுவாமிநாதன், திரு சிவக்குமார், திரு பன்னீர்செல்வம், திரு காமராஜ், திரு கருணாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வேலன் ஸ்டோர் உரிமையாளர் திரு சுப்பிரமணி அவர்கள் குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் கோரிமேடு பழைய வாய்க்காலில் 46 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் 46 லட்சம் ரூபாய் செலவில் இன்று தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன்,
உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்களின் பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. தவ்ஹீத் ஜமாஅத் சத்தியமுழக்க மாநாட்டில் தீர்மானம். ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் தலைமை செயலகத்தின் அலட்சிய போக்கினால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான கல்வி கட்டணம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் கண்டனம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலக முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விழா நேற்று இரவு 8 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.